நாளுக்கு நாள் மெருகேறிட்டே இருக்கியே. எப்படிரா? என்ன மெருகேறி என்ன பிரயோஜனம்? கட்டின பொண்டாட்டி கூட ஒழுங்கா வாழ தெரியல, மெருகேறுறாமா. ஆள பாரு. ஏய், என்ன சொன்ன நீ? பா, ஒன்னும் சொல்லல சாமி. என் விதிய நினைச்சு நானே நொந்துகிட்டேன். ஆமா, நீங்க இப்போ ஃபேக்டரிக்கு போறீங்களா இல்ல ஆபீஸ்க்கு போறீங்களா? மேடம் எங்க போகணும்? ஆபீஸ்க்கு சேர்ந்து போலாம். தமிழ், நான் ஃபேக்டரிக்கு போறேன்பா. நீ ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போது தேன்மொழியும் கூட்டிட்டு வரையா? இல்ல, ஷாப்பிங் மேக்கப்க்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் என்னோட மைண்ட் செட்ல இருக்க பொண்ணு அவ. ப்ளீஸ் தமிழ். தமிழ், வர்ஷினி ஆசைப்பட்டு கேக்குறாள்ல, அதுவும் கல்யாண பொண்ணு வேற. வெண்பாவும் இல்ல, வெண்பா மலேசியால இருந்து கல்யாணத்துக்கு தான் வருவா. வர்ஷினி தனியா போயிட்டு எல்லா இடத்துலயும் அலைஞ்சு பாவம் கஷ்டமா இருக்கும்ல. தேன் வந்தா அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கும். தமிழ் சரின்னு தான் சொல்ல. பாத்தீங்களாங்க, எவ்வளவு நேக்கா அவ தங்கச்சியை உள்ள கொண்டு வந்துட்டா. எவ்வளவு அவமானப்படுத்தியும் திருந்தவே மாட்டேங்கிறாளே. அண்ணே, நம்ம சேனாதிபதி மாமா பையன் வெள்ளி பாத்திர கடை வச்சிருக்கான்னு சொன்னல. ஆமா, ஒரு 8 வேணா போய் நம்ம பாத்துட்டு வந்துருவோமா? வர்ஷினி சீதனத்துக்கு வெள்ளி பாத்திரம் கொடுக்கணும்ல. அங்க தரமா இருந்துச்சுன்னா மொத்தமா அங்கேயே வாங்கிக்கலாம்ல. ஆமா ஆமா, வாங்கலாம். என்னண்ணே தாய் மாமன், நீ கொஞ்சம் கூட உற்சாகமே இல்லாம இருக்கா? ஏன் மீனா, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு ரொம்ப ஆர்வமா இருக்க போல நீ? ஆமாண்ணே, கல்யாணம் எல்லாம் வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிறது இல்ல. அவ போய் நல்லபடியா வாழணும்ல. அது எப்படி? என் பையன் மாப்பிள்ளையா இருந்தா கூட நீ இந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்க மாட்ட போலயே. இந்த அண்ணன் மனசுல என்ன வழி இருக்குன்னு கூட தெரியாம தாய் மாமனா முன்ன நின்னு எதுவும் செய்யலன்னு என் முகத்தை பார்த்து கேள்வி கேட்கறல்ல நீ? அதெல்லாம் அப்படிதாங்க. இனிமே நாமெல்லாம் யாரோ தானே. புது மாப்பிள்ள, புது சொந்தம், அவங்க தானே பெருசு. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னோட நிலைமை என்னன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. தெரியும் மீனா, தெரியும். ஆனா நீ பிடிவாதமா இருந்து எந்தெந்த விஷயத்த சாதிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். எங்க விஷயத்துல நீ பிடிவாதமா இருக்க விரும்பல, அவ்வளவுதான். உன் கையில இருந்து தானே ஒவ்வொரு ரூபாயும் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி குறையும்? ஏங்க, நாம வாங்கின காசு தாங்க, அதுக்கு தான் கணக்கு கேக்குறாங்க. இத்தனை நாள் கேட்காதவங்க இப்ப கேக்குறாங்களே. உங்க தங்கச்சி கையில வீட்டு வரவு செலவு கணக்கு இருக்கிறத சந்தோஷமா பார்த்தா அதுவே நமக்கு பிரச்சனையா மாறிடும் போலயே. ஆமா அமுதா, இப்படி வீட்டுல இருக்கவங்க எல்லாம் மாத்தி மாத்தி அவளை கேள்வி கேட்கறத பார்த்து அவ பதில் சொல்ல முடியாம தவிச்சு நிக்கிறத பாக்குறப்ப பாவமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஐயோ, இது அண்ணனுக்கும் அன்னைக்கு கொடுத்த பணமாச்சே. வெளியே சொன்னா பிரச்சனை ஆயிடுமே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? மீனா, யாருக்காவது பணம் கொடுத்துட்டு அதை எழுதாம விட்டுட்டியா? அதெல்லாம் இல்லத்த. அப்போ 2 லட்சம் கணக்கு நீ எதுவும் செலவு பண்ணிட்டியா? இல்லத்த. என்ன மீனா, என்ன கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்ற. என்ன பணம் தானா கரைஞ்சு போயிடுச்சா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. வரவு செலவு கணக்கு கொடுத்து 1 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள 2 லட்சம் காணோன்னு சொன்னா என்ன சொல்றது? ஷோ, இதுல ஏகப்பட்ட கணக்கு இடிக்குதே. இதெல்லாம் அண்ணனும் அண்ணியும் வாங்கினது. இத சொன்னா அத்தை கோவப்படுவாங்க. பணம் தர முடியாதுன்னு சொன்னா அண்ணன் வருத்தப்படுவாரு. ஐயோ, இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? தேவையில்லாம கொத்து சாவிய கையில வாங்கிட்டோமோ? இந்த பணத்தை எல்லாம் வேற ஏதாவது கணக்குல சேர்த்து விட்டுருவோமா? அப்படி செஞ்சாலும் அத்தைக்கு டவுட் வருமே. எந்த வவுச்சரும் இல்ல.
ஒழுங்கா விளக்கம் சொல்லலைன்னா பணத்தை நாம திருட மாதிரிலாம் ஆயி போயிடும். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அத்தை, என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? இந்தாங்க என்னது? கணக்க இதுல பாருங்க, ஈஸியா இருக்கும். இப்படி நோட்டு வச்சுதான் நோட் பண்ணணும் இல்ல, இதுல பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. தெரியலன்னா என்ன அத்தை, நான் சொல்லி கொடுக்கறேன். இது ரொம்ப ஈஸியா அத்தை. அவருக்கு கொடுக்கறதா இருந்தா தனியா கொடுங்க. இந்த மாதிரி கணக்குல வராத மாதிரி கொடுத்தீங்கன்னா அது திருட்டு மாதிரி தான் இருக்கும். தமிழ், அவங்க வீட்டு பணத்துல தான் கேட்டாங்க. அத்தை, அவங்க என்னதான் கேட்டிருந்தாலும் நீங்க எச்சரிக்கையா இருந்திருக்கணும் அத்தை. இப்ப அதை எப்படி அத்தை நீங்க கணக்கு காட்டுவீங்க? சரிங்க அத்தை, ஒரு தடவை நடந்துருச்சு. இனிமே இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இப்ப நாம இத ஜனாமா கிட்ட இருந்து மறைக்கிறதே ரொம்ப பெரிய தப்பு. இப்ப நாம அதை பண்ணவும் முடியாது, வேற வழியும் இல்ல. இப்ப நாம அதை பண்ணாதான் உங்க பேரை காப்பாத்த முடியும். அதனால ஏதாச்சும் போட்டு டாலி பண்ணணும். இனிமே தயவு செஞ்சு சித்தியும் சித்தப்பாவும் ஏதாவது பணம் கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட எதுக்குன்னு கேள்வி கேளுங்க. எதுவா இருந்தாலும் நீங்க கணக்கு எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுங்க. அப்புறம் அவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு நீங்க தலை குனிஞ்சு நிக்காதீங்க அத்தை. சரி தமிழ். சரிங்க அத்தை, அப்ப நீங்க மிச்ச கணக்கெல்லாம் பாருங்க. தமிழ், என்னத்த? தேங்க்ஸ். அத்தை, என்னத்த? இல்ல, நீ வரலனா அத்தை இன்னைக்கு என்ன வறுத்து எடுத்திருப்பாங்க. வசமா மாட்டிருப்பேன். கணேசனும் அமுதாவும் பணம் வாங்கினாங்களா? அத மீனா வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறா. நீ உன் மாமியார காப்பாத்துற, அவ்வளவுதானே? இல்ல ஜனமா, அது தமிழ், எனக்கு இதெல்லாம் புதுசில்ல. பல வருஷமா இந்த வீட்ல நடக்கிற விஷயம்தான். மீனா அதை தட்டி கேட்பான்னு வெயிட் பண்ண, இத்தனை நாளும் பண்ணல. இப்போ வரவு செலவு கணக்கு அவகிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறமா அவ அப்படியே இருந்தா எப்படி? எத்தனை நாளைக்கு மீனா தப்பு பண்றவங்களோட கூட்டு களவாணியா இருப்பா? இது அவ வீடு, அவ பணம்னு பொறுப்பு எப்பதான் வரும்? பொறுப்பை கொடுத்தோம் அப்படியே இருந்தா எப்படி? மீனா இப்படி இருக்கிறது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். புரியுதுமா. ஆனா உடனே தட்டி கேட்டா அது அண்ணன் தங்கச்சிக்குள்ள சங்கடத்தை உருவாக்கும்ல, அதாம்மா.